வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைஸ் எலக்ட்ரிக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஆப்ரேட்டருக்கு தேவைப்படுத ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நிறைய ஆப்ரேட்டர் நம்மகிட்ட கேட்பாங்க, வார இன்புட் வந்து எங்களுக்கு கண்ட்ரோல் ரூமில் இருந்து வருது, டிரான்ஸ்மிட்டர் சிக்னலாக வருது, ஆனால் ரூமில் இடிஎஃப்ஐ போடணும். அப்போ டிரான்ஸ்மிட்டர் சிக்னலை இடிஎஃப்ஐ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி இன்புட் கொடுக்க ஏதாவது டிவைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. பர்டிகுலராக இந்த மாடலை சூஸ் பண்ண காரணம் வந்து நம்மளோட தெரிஞ்ச ஆப்ரேட்டரு அவர் இந்த மாடல் யூஸ் பண்ணி அது நல்லா இருக்குது அப்படின்னு அவரோட ஃபீட்பேக் சொன்னதுனால சேம் ப்ராடக்டை வாங்கி நம்ம வந்து வீடியோ வந்து போடுதோம். இதோட ரேட்டு வந்து 6800 கொரியர் சார்ஜோடு சேர்த்து 6850 வந்துச்சு. இதே இது நான் நிறைய கடையில் விசாரிக்கும் போது 6300 6200 வரை கூட கிடச்சிது, வாரண்டி இல்லாமல். கூட 500 வாரண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 6 மாதத்துக்கு வாரண்டிங்கனால நான் 500 கூட கொடுத்து தான் இந்த மாடலை வாங்கியிருக்கு. நான் வாங்கின ரேட் வந்து 6850. வாங்கினவங்க நீங்கள் வந்து விசாரிச்சே வாங்கிக்கிடுங்க. சரி, ஓகே. இதோட மாடல் வந்து AS 857. உள்ளே யூஸ் பண்ணியிருக்க வந்து AGCIC. ஆப்டிக்கல் வந்து வேரியேஷன் இருந்தாலும் அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அவுட்புட் வந்து இதில் 7 dBm தான் மேக்ஸிமம் வரும். இதை நம்ம கம்மி பண்ணி EDFIக்கு இன்புட்டாக கொடுத்துக்கலாம். என்ன ஒன்றுனா, வார இன்புட்டு 2 இன்புட் கொடுத்துக்கலாம். 2 இன்புட்லேயுமே டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் வந்தாலும் சரி, EDFI சிக்னல் வந்தாலும் சரி, அவுட்புட் வந்து EDFIயோட 1550 வேவ்லென்த்தாகவே வரும். இதுதான் இதோட கான்செப்ட்டு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன போர்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சைடில் இப்போ என்னென்ன போர்ட்லாம் இருக்குது அப்படின்னா, 2 இன்புட்டுக்கு ப்ரைமரி இன்புட்டு, சென்டர் இன்புட் 2 இன்புட்டுக்கும் ஒரு ஆப்டிக்கல் போர்ட் 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு 8 to 40 வோல்ட்டு டிசி இன்புட் கொடுக்குது. அதாவது வந்து RF இன்புட் போர்ட்டு கிடையாது. டிசி பவர் சப்ளை நம்ம போட்டிருந்தோம்னா பவர் பாஸ் வழியாக, டிசி பவர் பாஸ் வழியாக இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே போட்டு ப்ளஸ்ஸு ஏசியில் கூட நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கேபிள் வந்து இதோட சேர்த்தே கொடுத்தாங்க. ஓகே. அதாவது இப்போது நம்ம கண்ட்ரோல் ரூமில் போடுறதா இருந்தால் நம்ம ஏசி இன்புட் கொடுத்துக்கலாம். இல்லை கஸ்டமரில் போடுறதா இருந்தால் அந்த மாதிரி நம்ம RF ஒயர்லேயே கூட டிசி பவரை கொண்டு போய் இதில் ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த சைடு போர்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீஸ் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இங்குடி கொடுக்க 8 to 40 வோல்ட் டிசி இன்புட் வந்து அப்படியே இதில் ஃபீஸ் போட்டோம் அப்படின்னா இந்த பக்கமும், அதாவது இது யூஸ் பண்ணிவிட்டு அதுபோக மீதி இருக்க பவரை அடுத்து உள்ள ஒரு நோடு கூட கொண்டு போய்க்கலாம், டிசி நோடு கொண்டு போய்க்கலாம். அந்த பவர் பாஸ் அவுட்டும் இதில் வந்து இருக்குது. இதில் ஃபீஸ் போட்டோம்னா அவுட்புட்டில் வந்து பவர் வந்து வரும். ப்ளஸ்ஸு இது வழியாகவும் ரிவர்ஸில் உள்ள இன்புட்டும் கொடுத்துக்கலாம். ப்ளஸ்ஸு இதிலேருந்து ஒரு RF அவுட்புட்டும் டெஸ்ட் பாயிண்ட் மாதிரி வரும். இதுதான் இதோட கான்செப்ட். அதாவது இங்குடி பவர் கொடுத்து இதில் ஃபீஸ் போட்டிருந்தோம்னா அவுட்லேயும் பவர் எடுத்துக்கலாம், இல்லை ரிவர்சல்னாலும் பவரை உள்ளே கொடுத்துக்கலாம். இந்த சைடே இன்புட் போர்ட் மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்டிக்கல் முடி கொடுக்கும்போது இங்குடி டெஸ்ட் பாயிண்ட் மாதிரி ஒரு 80 dB RF அவுட்புட் வரும், செக் பண்ணக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.